இந்த கஷாயத்தை வச்சு இது வந்து முடக்குவாத பொடின்னே நாங்கள் வச்சிருக்கோம். முடக்குவாத பொடி. ஆமாம். இந்த கஷாயம் வச்சு இந்த கஷாயத்தில் இந்த பொடியை கலந்து குடிக்கணும். ஓஹோ, இது கஷாயம் தண்ணி ஊற்றி கஷாயம் பண்ணி ஃபில்டர் பண்ணி இதை 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சிடணும். அந்த கஷாயத்தை எடுக்கணும். அதில் இந்த 1 ஸ்பூன் பொடியை போட்டு கலக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு ரொமட்டாய்டு அப்படின்ற இந்த முடக்குவாதம் நிறைய பேருக்கு இருக்குது. மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, எலும்பு வலிக்குது, வீங்குது, இதனால ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஃப்எட் டெஸ்ட் எடுத்து அந்த ஆர்எஃப்எட்டில் அதிகமாக இருக்குது. சிபிசி டெஸ்ட்டில் இந்த ரத்தம் அதாவது வெள்ளணுக்கள், சிவப்பணுக்கள் இது மாதிரியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, அதில் இருக்கிற அலர்ஜி வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. சரி, இப்போ ரொமட்டாய்டு அப்படின்ற அந்த முடக்குவாதம், மூட்டுவாதம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவ மருந்து இருக்குது? ஒரே மாதத்தில் நிறைய பேர் குணமாயிட்டாங்க ஐயா. நோய்க்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு வேறுபடும் அப்படின்னு சொன்னீங்களே, இது முழுமையான தகவலை மக்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ முடக்கவாதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, அது நம்ம ரத்தத்தில் ஒரு புரோட்டீன் RA ரொமட்டாய்டு ஃபேக்டர், அந்த புரோட்டீன் வந்து அதிகமாகி இந்த நம்ம ஜாயிண்ட்டு இந்த சின்ன மூட்டாக இருக்கட்டும், பெரிய மூட்டாக இருக்கட்டும், இந்த மூட்டில் இருக்கிற கார்ட்லேஜஸ் குருத்தெலும்புகளை வந்து டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜ் பண்ணுறதுனால அந்த மூட்டுகளில் வீக்கம் அதிகமாகும். அவங்க அதனால தான் வந்து அந்த ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு தொட்டு பார்த்தா அவங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்லேயும் சூடாகவே இருக்கும். அப்படி வச்சு பார்த்தா, ஆமாம், தொட்டு பார்த்தா ஏன்னா அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும், அந்த வீக்கம் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டுங்கள்லாம் தொட்டு பார்த்தா வந்து அவங்களுக்கு சூடாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் அடித்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் ரொமட்டாய்டோட முக்கியமான இது. அந்த வீக்கம் உருவாகிறதுனால வீக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ உருவாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வலியினால் வந்து அவங்களால அந்த ஜாயிண்ட்டுகளை வந்து நீட்டி மடக்க முடியாததுனால ஒரு மனுஷன் அதாவது வந்து அந்த முடங்கி போயிடுறான், அவன் வேலைகளை தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாது. ஆமாம், அந்த முடங்கி போகிறதுனால தான் முடக்குவாதம். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல வீக்கம் வரதை தடுக்கணும், கம்மி பண்ணணும். அப்போ தான் வீக்கம் வரதை கம்மி பண்ணும்போதே அவங்களுக்கு வலி வந்து கம்மியாயிரும். அதுக்கு அடுத்தது அந்த புரோட்டீன் உருவாகிறதையும் கம்மி பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டேமேஜ் வந்து கம்மியாகும். இல்லை அப்படின்னா ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, இது அந்த குருத்தெலும்புகளை டேமேஜ் பண்ணுறதுனால வயசாகிறதுனால வர தேய்மானம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்னாடியே வந்த மாதிரி கணக்கு. ஏன்னா அது போய் அதை தானே வந்து டேமேஜ் பண்ணுது. தேய்மானன்றது என்ன, அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போகிறது தானே. ஆமாம், இது வயசாகி தேஞ்சா என்ன, இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் போய் அடித்து தேய்ச்சா என்ன. அப்போ அந்த இது தொடர்ந்து நடக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வர்றதுனால தான் அந்த ரொமட்டாய்டு வந்து ரொம்ப பாதிப்பு. இப்போ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த பாதிப்பை நம்ம கம்மி பண்ணால் போதும், அவங்களுக்கு அந்த வலி வந்து நல்லா குறைஞ்சி போகும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த கஷாயம். இந்த கஷாயம் பேர் என்ன சார்? இது என்ன அப்படின்னாக்க சீனப்பாகு கஷாயம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே. சீனப்பாகு அப்படின்னாக்க இது பரங்கிப்பட்டை அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அது தனி இது. சரிங்களா? அதில் செய்கிற இதுதான் இந்த கஷாயம், சீனப்பாகு. அதோட வேற பேர் தான் வந்து சீனப்பாகு. சரிங்களா? அந்த கஷாயம், இந்த கஷாயத்தை வச்சு இது வந்து முடக்குவாத பொடின்னே நாங்கள் வச்சிருக்கோம். முடக்குவாத பொடி. ஆமாம். இந்த கஷாயம் வச்சு இந்த கஷாயத்தில் இந்த பொடியை கலந்து குடிக்கணும். ஓஹோ. இது கஷாயம் தண்ணி ஊற்றி கஷாயம் பண்ணி ஃபில்டர் பண்ணி இதை 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சிடணும். அந்த கஷாயத்தை எடுக்கணும். அதில் இந்த 1 ஸ்பூன் பொடியை போட்டு கலக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். இது ஒரு நாளைக்கு எத்தனை வேளை குடிக்கணும் சார்? 3 வேளை குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடியா? வேறு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சாங்கன்னா நல்லது. ஏன்னாக்கா இது அந்த இன்ஃப்ளமேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, தொட்டு பார்த்தா சூடு வரும்னு சொல்லி, அந்த சூட்டை இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை கம்மி பண்ணும். இப்போ சாப்பிட்ட பின்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து 3 வேளை குடிச்சிடுறோம். என்ன மாதிரியான உணவுகள் பற்றி இருக்கணும், என்ன சாப்பிடணும் அதிகமாக? இதில் இந்த ரொமட்டாய்டு இதில் உணவு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்கிறோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ். அதாவது வந்து இந்த வீக்கத்தை வந்து உருவாக்கக்கூடிய உணவு எது அப்படின்னாக்கா, இனிப்பு சுவை வந்து அதிகமாக இந்த வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் இன்ஃப்ளமேஷனை. ஓகே. அப்போ இந்த இனிப்பு சுவையை வந்து நம்ம தவிர்த்துடணும்.
அதுக்கு அடுத்தது இந்த க்ளூட்டன் சொல்லுவோம், அந்த கோதுமைகள்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளூட்டன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் உப்பு புளியை தவிர்த்துடணும். ஏன்னா இது எல்லாமே அந்த வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறி அதிகமாக சாப்பிடணும். அது நீர் காய்கறிகள் ஃபைபர் அதிகமாக இருக்கணும். ஆமாம், காய்கறி அதிகமாக சாப்பிடணும். கீரைகள் வந்து சாப்பிடணும். அதுலேயும் ஃபைபர் இருக்கணும். ஆமாம், இதில் புரோட்டீனை வந்து முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிடணும். ஏன்னா புரோட்டீன் அதிகமாக கொடுத்தோன்னா அந்த 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 புரோட்டீன் வந்து நம்ம அந்த கெட்டது செய்ய ஆட்டோ இம்யூன் புரோட்டீனும் அதிகமாக உருவாகும். அப்போ நான்வெஜ்ஜில் இருக்கிற புரோட்டீன் அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், வெஜிடேரியல் இருக்கிற புரோட்டீன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெஜிடேரியல் இருக்கிற புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்காம கம்மி பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம சுத்தமாக கட் பண்ணோன்னா நம்ம உடம்பே முடங்கும். ஆமாம், அது ஓகே தான். அதனால் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் புரோட்டீன் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கிறீங்களோ அத்தனை 1 கிலோவுக்கு 1 கிராம் கணக்கு. சரிங்களா? அந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம அதை முழுசாக கொடுக்கக்கூடாது, அரையாக கொடுக்கணும். இதனால் உடம்புல கொஞ்சம் புரோட்டீன் பற்றாக்குறை இருக்கும், ஆனால் நம்ம உடம்பு சர்வை ஆயிடும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த புரோட்டீன் பற்றாக்குறையை மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த ரொமட்டாய்டுக்கான உண்டான புரோட்டீன் உருவாகிறது வந்து, அந்த ஃபேக்டர் உருவாகிறது வந்து கம்மியாகும். சரிங்களா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த சில டைமில் பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனால் சிலருக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதுக்கும் இந்த பொடியிலே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவ் எல்லாமே இந்த இதுக்கு உண்டு. ஸோ இது அந்த வீக்கத்தையும் கம்மி பண்ணும், நமக்கு வந்து இந்த வலியையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த தேய்மானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த உணவு முறை வந்து நம்ம உணவு முறையை மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா இது ரொமட்டாய்டு வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் 1 மாதத்தில் அவங்களுக்கு நல்ல இது தெரியும், நல்லா தெரியும். அவங்க ஸ்டீராய்டு எடுத்து அவங்க வலி வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி டெய்லியும் டேப்லெட் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி டயட்டு இந்த மருந்து என்னன்னா 1 மாதத்தில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு சில டைமில் நாம் ரொம்ப முடியல, ரொம்ப இது பண்ணுறாங்க, என்னால் வெளியே டயட்டு இருக்க முடியாதுன்னாக்கா நம்ம இங்கே தங்க வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். அந்த டயட்டு நம்ம கொடுத்துட்டு அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரொமட்டாய்டு வந்து நல்லாவே கம்மியாகுது. ஏனே உங்களுக்கும் ரொமட்டாய்டு இருக்கா? அதாவது மூட்டுவாதம், முடக்குவாதம். ஒருவேளை உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட்டிவ், சொந்த பந்தம் யாருக்கு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.